எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு ரைஸ், அவ்வளோதான். வேலை முடிச்சுட்டு வந்து சட்டுன்னு சமைச்சிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் செஞ்சுட்டேன். இது எப்படி நான் செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மசாலாலாம் ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு தாளித்து விட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இதுலேயே நான் தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அண்ட் கொஞ்சம் சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு, நான் அதை போட்டுட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடக்குள்ள அந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வரையும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா வேறு எல்லா மசாலா நம்ம அரைச்சி போட்டதால் அதுவே அரோமா சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. ஒன்ஸ் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலைன்னா இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனு அண்டு கல்லுப்பு இது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த சிக்கன் குழம்பு கூட என்ன ஸ்பெஷல்னால், நான் இன்றைக்கி இந்த மொச்சாக்காய் போட்டிருக்கேன். நாங்கள் இப்போ மொச்சாக்கான்னு சொல்லுவோம், கன்னடாவில் அவரைக்கால் சொல்லுவாங்க, ஹசி அவரைக்கால். இது உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டோம்னா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சீசன் வந்துச்சுன்னா நாங்கள் அடிக்கடி இது மட்டன் கூட, சிக்கன் கூட, அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி வெரைட்டியாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இது பாருங்கள், அது மிக்ஸி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் பார்த்துட்டு, உப்பு பார்த்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். நான் எப்படி சாப்பிடுவேன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பழக்கம். நான் உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த குழம்புல குருமாவில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பாருங்கள், கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து பிசைஞ்சிட்டு அது கூடவே ஒரு சின்ன பீஸ் சிக்கனு அது கூடயே வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.